காரமடை நகராட்சி 1வது வார்டு சேரன் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு முறையான திட்டமிடல் இல்லாமல் கழிவுநீர் வாய்க்கால் கட்டப்பட்டதால் மக்கள் சிரமப்படுகின்றனர். இந்த கழிவுநீர் வாய்க்காலில் குழந்தைகள் விளையாடும் போது தவறி விடும் நிலையும், துர்நாற்றம், கொசு உற்பத்தி மற்றும் மழைக்காலங்களில் கழிவு நீரானது வீட்டுக்குள் வருகிறது. காரமடை நகராட்சி நிர்வாகிகள் இந்த கழிவுநீர் கால்வாய் பணியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரமடை நகராட்சி சேரன் நகர் 1வது வார்டு பகுதியில் இப்போ நாங்கள் நின்றுருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை காரமடை நகராட்சியால் அமைக்கப்பட்டது. இந்த சாக்கடை எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு இந்த சாக்கடை வசதி செஞ்சு அவங்களுக்கு துன்பத்தை தீர்க்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அமைச்சாங்க. இந்த சாக்கடை அமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் 400-500 வீடுகளுக்கு வரக்கூடிய சாக்கடை எல்லாமே இந்த சாக்கடை வழியாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த சாக்கடை சரியான ஒரு வாட்டம் கொடுக்காம அந்த டெண்டர் எடுத்த அந்த ஒப்பந்தாரர் பொறுப்பே இல்லாமல் ஒரு இந்த ட்ரைனேஜ் கட்டியிருக்காரு, அவர் ஏனோதானம் கட்டியிருக்காரு. தண்ணி அங்கங்கே தேங்கி நின்று இந்த பகுதியினுடைய மக்களுக்கு சுகாதாரக்கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்குது. பூராமே கொசு உற்பத்தியாகி இப்போ மழை பெஞ்சுன்னா தண்ணி ட்ரைனேஜ் கட்டினதுக்கு பின்னாடி மழை தண்ணியும் சாக்கடை தண்ணியும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்குது. தண்ணி சரியாக வாட்டம் கொடுக்காதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. இந்த வேலையை ஆரம்பித்து கடந்த 6 மாதமாக வேலை ஆரம்பித்து நிற்கிதுங்க. இது பார்த்திங்கன்னா மழை தண்ணி, டிச்சு தண்ணி எல்லா தண்ணியும் தேங்கி தான் நிற்கிது. முதல்ல கட்டின புதுசில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க வண்டி எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சுங்க, தண்ணி எடுக்கிறதில்ல. இதனால குழந்தைங்களுக்கு இந்த ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதமாக குழந்தைங்க காய்ச்சல், பேதி எல்லாமே ஆகிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. தண்ணி பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பச்சை கலராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நாற்ற கிளம்பி அக்கம் பக்கத்தில் வீட்டுகளெல்லாம் இருக்க முடியறதில்ல. அது போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுங்க. அந்த டிச்சு தண்ணியெல்லாம் உள்ளே பூந்து வீட்டுக்குள்ளாரே பூந்துருச்சுங்க, எல்லாத்தோட வீட்டுக்குள்ளாரே பூந்துருச்சு. இதனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிச்சு வரும்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரேம்பெல்லாம் இடித்தாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி டிச்சே இல்லைங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற டிச்சு தண்ணி ஃபுல்லாக எங்கள் வீட்டு பாத்ரூம் ஃபுல்லாக மழை வந்துச்சுன்னா பாத்ரூமில் ஃபுல்லாக போய் ஏறுதுங்க அப்படியே உள்ள. அதனால் சரியான கொசுங்க வீட்டில். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 3 நாளாக காய்ச்சல், ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கா. இப்போ இந்த ரேம்ப் உடைச்சனால குழந்தைங்கள்லாம் ரோட்டில் விளையாண்டுருக்கிறதுனால போய் ஏமாந்து தவறி டிச்சுக்குள்ளேயெல்லாம் விழுந்துட்டாங்கங்க. எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்கினாலே டிச்சுக்குள்ளே தான் கால் வைக்கணுமா இருக்குது. அதனால் ஏமாந்து ஸ்லிப் ஆகி இப்போ நானே 2-3 டைம் விழுந்துட்டாங்க. பாருங்கள், இந்த சேச்சியோட பேர குழந்தைங்க டிச்சில் விழுந்து ஹாஸ்பிட்டலு போயிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க ட்வின்ஸு அடிக்கடி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுது. பார்த்திங்கன்னா டிச்சு தோண்டிங்க 6 மாதம் ஆச்சு. அதுக்கு எல்லாத்தோட வாகனங்கள்லாம் வெளியே நிற்கிது, ஒரு பாதுகாப்பு கிடையாது. என்னமோ டிச்சு வேலையை ஆரம்பித்தாங்க. டிச்சு வேலை ஆரம்பித்ததுலேருந்து அந்த கவுன்சிலருன்ற பேரில் யாரும் பார்க்கல. அவங்க பாட்டுக்கு ஆரம்பித்தாங்க, வாட்டா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ கல் மண் எடுத்து மூடுறாங்க. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சிட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அது சரியான முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த பாடு கிடையாது. இப்போ வர்றாங்கங்க, ஒவ்வொரு நாளைக்கு வந்து காங்கிரீட் கலக்குறாங்க, போடுறாங்க. அப்புறம் நம்ம போய் ஏங்க இப்படி தான் டிச் கட்டுறது அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே வேலையை நிறுத்திட்டு போயிடுறாங்க. அவ்வளோதாங்க. மறுபடியும் 10 நாள் கழிச்சு வந்தால் மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி கேட்டால் மறுபடியும் போயிடுறாங்க. அவ்வளோதாங்க. எம்சாண்டு அந்த இதெல்லாம் போட்டனாலேங்க ஸ்கூல் பஸ்ஸு இந்த டிச்செல்லாம் தோணுனால ஸ்கூல் பஸ் இந்த வழியில் வரக்கு கஷ்டப்படுறாங்கங்க. வண்டியும் அப்படி தான், வண்டிகளை எல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இதை போட்டுவிட்டு இதில் பார்த்திங்கன்னா வண்டி ஏறி இறங்குறப்போ பின்னாடியெல்லாம் இடிக்குதுங்க. அதனால் சுற்றி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டியில் கூட இந்த வழியில் வர முடியலைங்க. அப்புறம் இந்த கவுன்சிலர்கிட்ட நான் சொன்னேங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்கிது, வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல. நேரில் பார்த்தாலும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைங்க. பல முறை நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க கவுன்சிலர் வீட்டுக்கு போய் பல முறை தகவல் கொடுத்தாங்க. இந்த வாரம் ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. டிச்சே வேண்டாம், நாங்கள் இது மூடிடுறோன்ற கண்டிஷனில் இருக்காங்க. ஒன்று டிச்சு வேலையை முடிக்க சொல்லுங்கள், இல்லையா டிச்சை மூடிட சொல்லுங்கள், எங்களுக்கு டிச்சே வேண்டாம். இது குறித்து காரமடை நகராட்சி கமிஷனர் கூறும்போது, ஏற்கனவே இந்த கழிவுநீர் கால்வாயில் லெவல் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த கால்வாய் இடித்துவிட்டு மறுபடியும் கட்டப்படும், அதற்கான பணியும் தொடங்கிவிட்டது என்றார்.